அந்தாவே சொன்னாங்க நான் நிறுத்த மாட்டேன் வருவாரியா பச்சை கொண்டு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகி 67 காமராஜரை அழைத்து வந்து பச்சை நம்ம காலம் பெரிய இருமா கோபம் ஆத்திரம் பழனிசாமி துரோகி என்று சொன்னார். பழனிசாமி துரோகி அயோக்கி என்னடா துரோகி நான் உங்ககிட்ட நான் வாங்கிக்கணுமா 10 பைசா யாருமே நான் ஐயா மாதிரி நான் வாங்கினேன் என்ன நான் கொள்கைக்காக இருந்தேன் அப்படியா சொன்னேன். பெருந்தலைவர் என்று போடக்கூடாது நான் சொன்னேன். ஏயா நானும் போறோம் யூனியன் கலைஞரும் போறோம் எல்லாம் ஆயிட்டு இருக்கிறோம். ஆனா பெருந்தலைவர் போடக்கூடாது சொன்னா பெரிய இடத்துல பெருந்தலைவர் பேரு போறோம். அப்புறம் என் புதுசாட்டு போனேன் சண்முகநாதன் நம்பர் மேனேஜர் அவர் சொன்னாரு கந்தசாமி எதிர்காலம் பாதிக்குமே. நான் சொன்ன பரவாயில்ல எனக்கு வந்த ஒரு லட்சம் போஸ்ட் பண்ணிட்டீங்களா கட்டாயம் லட்சம் வந்தீங்கன்னா கட்டாயம் இருப்பேன். அது ஸ்டூடெண்ட் பிரின்சிபால் எல்லா பிரசிடென்ட் செக்ரட்டரி பண்ணுவாங்க. சில அயோக்கியனுங்க தேர்தல் ஜெயிச்சு லட்சம் ஆகிடுவாங்க. அது அவர் ஏமாத்து அவர் இருந்தாலே போதும் அது உணர்வு இருந்தா இல்லையா போதும் சமுதாயம் இருந்தா இல்லையா ஏதாவது போராட்டம் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. சொன்னேன் எதிர்காலம் பாதிக்கவே என்று சொன்னார். பரவாயில்லை என்று நான் கேட்கிறேன். ஐயா வரவைத்து நான் பேசிய பேச்சு மனநிறைவோடு இருந்தது. நான் கொடுத்த பெரிய கோல்டன் எழுதி குருவிக்காரி சண்முகம் இருக்கார்ப்பா அவர் என்னோட படிச்சார். உடனே ஒரே அவர் கூப்பிட்டு மிகப்பெரிய கவிதை எழுதுவார் எழுதி அவர் காமராஜ் அவர் நினைச்சு அதுல வந்து அந்த மீட்டிங்ல உட்கார்ந்தவங்க பின்னால் பெரிய சட்டம் வாழலாம் பத்தி அதுல எல்லாரும் என்ன பண்ணாங்க. நான் போன ஒரு பெரிய வழியா நான் போன வச்சுட்டேன் நான் அதான் சொன்னேன் என்று சொன்னேன். ஆக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துறை கொடுத்தேன். இப்போது மறைகின்ற வரையிலே முக்கியமான இடத்துல வச்சிருந்தார். நான் கொடுத்த வார்த்தை சொன்னேன். ஐயா பாவ மன்னிப்பு எங்களை கேளு என்றெல்லாம் அவங்களை கேட்டு இதெல்லாம் ரெக்கார்டு போச்சு. அமைச்சர் பேசுறாங்க அவர் ஏன் டிசைட் பண்ண நீ என்ன சொல்றது போடா நான் டிசைட் பண்ணேன் திட்டினா ஏன் நீ டிசைட் பண்ண அவங்கள அந்த அணியை சேர்ந்தவங்க அவங்கள திமுக அணியை இல்லையா எஸ்சிஎஸ் கொடுத்து எல்கணேசன் அந்த அணியை சேர்ந்தவங்க ஏன் நீ பண்ண நீ திருப்பி ஒன்று செக்ரட்டரி ஆகுற போ என்று சொல்லி அந்த நண்பர்களே இன்றைய வரை நான் திமுகவை தவிர்த்து வேற இயக்கத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரு தலைவராக இருக்காங்க என்ன செய்யறாங்க அக்கறை எம்ஜிஆரை விரும்புகிறேன். எம்ஜிஆரை பார்த்துத்தான் நான் திமுக வந்தேன். இதில் நான் விரும்பி எம்ஜிஆரை பார்த்துத்தான் திமுகவுக்கு வந்தவன். நான் ஒருவேளை கிராமத்தில் இருந்திருந்தால் இன்றைக்கு ஏன் இருந்திருக்கிறார். என்னை போன்றவர்கள் எஸ்எஸ்சி படிச்சுட்டு கல்லூரிக்கு வராதவர்கள் என்றைக்கு இந்த இயக்கம் ரொம்ப வேரோட மிகப்பெரிய ஆணிவராக பதினெட்டு காரணம் இந்த எம்ஜிஆர் தான். இந்த ரெட்டையாரி தான். ஏன்னா நான் வந்துட்டேன் என்ன மாதிரி வந்து கொடுக்குறது ஐயாவை பார்த்தவங்க காமராஜர் பார்த்தவங்க அண்ணா பார்த்தவங்க அரசியல்ல ஓரளவு குறிப்பிட்டு 68 வயசு என்ன ஒன்று இருக்கிறவங்க இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறா அவன் எப்படி யூனியன் வெளியே வருவான் ஏன் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் சீக்கிரம் ஐயா இதுதான் சீக்கிரம். எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை வளர்த்தார். எம்ஜிஆர் இல்லை என்றால் கழகம் வளர்ந்திருக்கார். உங்க அறிஞர் நான் தப்பா அரசியல் பேசுறேன்னு என்னுடைய நான் மாணவர் இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட எண்ணத்தை பகிர்ந்துள்ளேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தருவிடலாம் அது உங்க விருப்பம். ஆனா அவரை பார்த்து வந்தவர் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னார். அந்த ஏழைக்கு அப்புறம் பாருங்க பச்சை கொடுத்த எம்ஜிஆர் விவசாயிகள் நான் அவர்கிட்ட போய் இலக்குனாருடைய படத்துக்காக போறேன் என்று ஐயா நீங்களானே வரணும் பணம் தேவைப்படுதா என்று கேட்ட இல்ல நான் மாணவர்கள் ஆசை என்று வைத்து நான் அவருடைய பர்சனல் பெயிண்ட் வந்தேன். 67 ஐயா மூவா படம் தந்துருக்கிறாங்க. பாரதிதாசன் படம் தந்துருக்கிறது. அண்ணா படம் தருவதற்கு மூவா வந்து அந்த நேரத்தில் உட்கார்ந்தாரு. நான் சொன்னேன் இலக்குனா படத்தை பார்க்கலாம் என்று சொன்னேன். என்னை ஏமாற்றி விட்டார். ஐயா நான் சொன்னேன் மூவா தந்துக்கோ பாரதிதாசன் தந்துக்கோ அண்ணாவை தந்துக்கோ யார் ஒன்றாலும் வர வச்சுக்கோ நான் எல்லாருக்கும் டேட் வாங்கி வந்துட்டேன். நீ ஐயாவுக்கு இலக்குனா செய்யுங்க நான் ஏற்பாடு பண்ண இல்லை இந்த விழா முடிவு பண்ணும் 4 வைக்கலாம் அது என்ன
நாம வச்சிருக்கோம். அதன் பிறகு இலக்கம் நாங்கள் படத்தை சொல்லிட்டு என்னை ஏமாற்று. இதுதான் பச்சையம் கல்லுங்கள் நடந்த உண்மை. ஆனால் இன்றைக்கு ஒரு தனித்து அவருக்கு ஈடாக, அவர் தியாகத்துக்கு ஈடாக, அது மட்டும் இல்லை, இன்னொன்னு எனக்கு சொல்ல தோணுது. இருக்கும் அதை பத்தி நம்ம பாராட்டமே துணைவியார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் டெலிபோன் பண்ணா என் மனைவிக்கு பக்கத்துல இருக்குவா. ஏதாவது கீழே பத்தி பேசணும்னா ஏங்க எல்லாம் டெலிபோன்ல வந்து கேட்பா போகுதுங்களா வேணாம். நான் சொல்றாங்க பையனோட படம் வந்து என்னையா ரொம்ப நல்லா இருக்கியா, பரவாயில்ல, ராஜீவ்காந்தி கொலையாளர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஈழ போராட்டம் தந்துவிட்டாங்களோ என்று நினைத்தேன். சுனாமியை போல தமிழ்நாட்டுடைய மக்களுடைய சிந்தனையை புரட்டி போட்டு விட்ட மிகப்பெரிய அப்படியே வயசு சொன்னார். முதல்ல பார்க்காம டிவிலாம் பார்த்து நான் வாங்க என்ன சொல்றேன் என்றால், ஓட்டப்பட வேண்டியவர் இலக்குன ஐயா மட்டுமல்ல. உங்களுக்கு தெரியும், தமிழ் பேராசிரியர் நிறைய பேர் மனைவி சரியில்லாமல் தற்கொலை பண்ணி கொண்டாங்க. ஐயா சிவபுரி செல்வம் ஐயா அவர்களுக்கு தெரியும், தற்கொலை செய்வோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு மிக பெரிய அந்த குடும்பத்தை வணங்குகிறேன். மறைமலை ஐயாவுடைய அம்மாவை வணங்குகிறேன், அந்த குழந்தைகளை வணங்குகிறேன். குற்றவாளி போல என்ன சொல்லியிருப்பாங்க 65ல, சும்மா வேலைகள் நாளுக்கு ஐயா வைத்து போனேன் தேவி போயிட்டான் என்று சொந்தக்காரன் மதித்திருக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்தை எனக்கு தெரியும் எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க. ஆகவே அந்த குடும்பத்தை போற்றி பாதுகாக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். மறைமலை ஐயா அவர்கள் துரோகத்தால் தான் அவர் பிரின்சிபால் ஆகல, வைஸ் சான்சலர். ஆமாங்க, அது பத்தி அவர் கவலைப்படுது. துரோகத்தால், அதான் இலக்குனர் பையன்றதுக்காக துரோகம், திருவள்ளுவருக்கு இலக்குனர் பையன் என்பதற்கே துரோகம் வேண்டும் என்றே செய்தார்கள். இன்றைக்கு என் கேட்கிற எத்தனை எம்எல்ஏ அமைச்சர் பசங்க போட்டீங்க ஐயா, வந்து எவ்வளோ எம்பிகள்